மற்றொரு அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிளகாய் வற்றலை இடித்து நூதன போராட்டத்தில் பாஜக மகளிர் அணியினர் ஈடுபட்டுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கை கண்டித்தும் அந்த குற்றத்தை கண்டித்தும் பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை நேரலையில் தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன். மிளகாய் வற்றலை இடித்து நூதன போராட்டத்தில் பாஜக மகளிர் அணியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கள நிலவரம் என்னவா இருக்கு? விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அரசினை, அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததற்கு நீதி கேட்டும் இவ்விவாதத்தில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் மாணவரணி சார்பில் மதுரை முதல் சென்னை வரை பேரணி நடத்தப்படும் என அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் பாஜக மாணவரணியின் நீதி கேட்பு பேரணியானது திண்டுக்கல், திருச்சி, விருதாச்சலம், விழுப்புரம் வழியாக சென்னை சென்றடைகிறது. பின்னர் பேரணியின் நிறைவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆளுநர் என் ரவியை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். இந்த திட்டமிட்டுள்ள நீதி கேட்பு பேரணியை தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள செல்லத்தம்மன் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள அன்னை சிலை முன்பு துவக்கி வைக்க இருக்கிறார். இந்த பேரணியில் தீச்சட்டியை அன்னையை போல் கையில் சிலம்பம் ஏந்தி வேடமிட்டும் சார்ந்த நிலையில் உள்ள அன்னை சிலைக்கு மிளகாய் அரைத்தும் வெற்றிலை உரலால் இடித்து பூச உள்ளார்கள். சார்ந்த நிலையில் உள்ள கண்ணகி சிலைக்கு மிளகாய் வெற்றல் இடித்து பூசினால் உக்கர நிலைக்கு வரும் என்பது ஐதீகம் என்பதால் இது போன்ற போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையிலும் 1000க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கோயில் முன்பு தீச்சட்டி ஏந்தியும் உரலால் மிளகு வத்தல் இடித்தும் அம்மியால் அரைத்தும் இந்த போராட்டத்தை நூதன முறையில் பாஜக மகளிர் அணியினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.